ஸ்ரீமத்ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் திருமொழி ஆசைவாய் என்னும் சொல்லும்படியான 10 பாசுரம். நேற்று வரை 2 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 3வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றமிருந்தே ஆர்வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதல் முன்னும் மார்பம் என்பதோ கோயிலமைத்தே மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார் அரவதண்டத்தில் உய்யலுமாமே. சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில். நல்ல இளமை காலத்தில் சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், பாடுபாடுறோம், எல்லாம் சம்பாதிச்சு பொருள் ஈட்டி வச்சுருக்கிறோம், வீடு கட்டி வச்சுருக்கிறோம், மாடு வாங்கி வச்சுருக்கிறோம், நிலம் வாங்கி வச்சுருக்கிறோம், நகை சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம், பொருள்லாம் சேமித்து தானியங்கள் சேமித்து வச்சுருக்கிறோம். நல்ல நிலையில் இருக்கும்போது அதை சொன்னார். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லென்று சுற்றமிருந்து. ஒருத்தர் வாங்க சாமி கோயிலுக்கு போகலாம், பஜனை செய்யலாம், இறைவன் நாமம் சொல்லலான்னு கூட்டா இல்லை இப்போ வர முடியாது, என் பையனை பொண்ணை கட்டி கொடுக்கணும், பையனை கல்யாணம் பண்ணணும், நிலம் ரிஜிஸ்டர் பண்ணணும், குடும்ப வேலைலாம் இருக்குது, பயிர் பச்சையில் பார்க்கணும், எனக்கு ஓய்வு எது வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அப்படி வயதான பிற்பாடு சொல்லலான்னு நினச்சா படுத்து கிடக்கிற காலம் 60, 70, 80, 90 ஆகி போச்சு. கிடந்த படுக்கடியாக கிடக்கிறாரு. அப்போ சொல்லலான்னு நினச்சா சொல்ல முடியுமா? வார்த்தை வராது, கண் பார்வை தெரியாது, காது சரியாக கேட்காது. அந்த நிலையில் இறைவன் நாமளை ஞாபகம் மறந்து இருக்கும், சொல்ல முடியாது. படுத்த படுக்கடியாக ஒருத்தர் கிடக்கிறாரு. அப்போ சொந்தக்காரெலாம் வந்து சுத்தமாக அமர்ந்துக்கின்னு எனக்கு என்ன சொல்கிற மகன் வந்து கேட்பாங்க. அப்பா என்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்காது விட்டுட்டியே, நிலம் ரிஜிஸ்டர் பண்ணலையே, வீடு கட்டாது விட்டுட்டியே, அக்காவை திருமணம் செய்து கொடுக்கலையே. அப்படி அந்த மகன் கேட்பான். மகள் வந்து அப்பா எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போ, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என்னை படிக்க வைக்காத விட்டுட்டு போறியேன்னு அந்த தான் பெற்ற மகள் கேட்பாங்க. மனைவி ஏங்க எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க, எனக்கு வழி பண்ணிட்டு போங்க அவங்க கேட்பாங்க. சுற்றத்தாரெலாம் வந்து சுற்றி அமர்ந்துக்கின்னு எனக்கு அதை கொடு, நகை வச்சு என்னாச்சு, வட்டிக்கு பணம் கொடுத்து என்னாச்சு, வாங்கினியா வாங்கலையா, பாண்டி எங்கே வச்சுக்கிற, இதை தான் திணிப்பாங்களாம் அந்த சுற்றத்தாரெலாம் வந்து. அந்த நேரத்தில் போய் இறைவன் நாமங்களை சொல்ல முடியாது. அதை தான் சொன்னார். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில். பொருள் நான் சேமித்து வச்ச பொருள் எங்கே இருக்குது, யார்கிட்ட கொடுத்த, யார்கிட்ட வாங்கினேன், இதை பற்றி தான் கேட்பாங்களாம். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றமிருந்து ஆர்வினவிலும். வினவர்தனா சுற்றத்தாரெலாம் வந்து மனைவி, மகன், மகள், அண்ணன் தம்பி, மாமியார் மாமனார் எனக்கு எதனா சொல்லி, எனக்கு எதனா சொல்லி, எனக்கு எதனா சொல்லி இப்படி தான் வினவு வாங்கலாம். அப்போ வாய் தர முடியாது. ஆர்வினவிலும் வாய் திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னும். எந்த காலம்? இறந்து போகிற காலம். அந்த காலம் அடைவதன் முன்னம். இந்த முன்னம் என்ற வார்த்தைக்குன்னா வாழக்கூடிய நாள்னு தெரிவிக்கிறார். நல்ல நிலையில் வாழறோம், உழைக்கிறோம், பாடுபடுறோம், சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுறோம், நல்லா பேசுகிறோம், நல்ல பார்வை இருக்குது, நல்ல காது கேட்குது, நல்லா நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த நிலையில் இருக்கும்போது இறைவன் நாமங்களை சொல்லுன்னு சொல்கிறார். ஆர்வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னும் மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து. அப்போ இந்த வாழக்கூடிய நாளில் சொல்ல முடியாத போனாலும் அந்த பட்டு கிடைக்கிற காலத்தில் மார்ப கோயிலாக வச்சுக்க. படுத்து கிடக்கிறப்ப கோயிலுக்கு போக முடியாது. அந்த நேரத்திலேயாவது மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து. அதில் யார் தெய்வத்தை வைக்க சொல்கிறாரு? மாதவனை வைக்க சொல்கிறாரு. மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. உலகத்தில் பல தெய்வத்தை படைச்சாலும்
மோட்சம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் நாராயணன் ஒருவனால் தான் மோட்சம் கொடுக்க முடியும். அதனால்தான் அந்த நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. உலகத்தில் பல தெய்வத்தை படைச்சாலும் மோட்சத்துக்கு அதிபதியாய் மோட்ச வீடு கொடுக்க முடியாத தகுதி யாருக்குன்னா நாராயணனுக்கு. அதனால்தான் அந்த மாதவனை மார்ப கோயிலாக வச்சு மாதவனன் என்னன்னு சொல்கிறார். முதல் பாசரத்தில் கேசவா புருடோத்தமா கேழலாகிய கேடிலி என்றும் 12 திருநாமத்தில் கேசவன் முதல் நாமத்தை சொன்னார். 2வது பாசத்தில் நாரணா என்று மத்தகத்திலை கைகளை கூப்பி. இப்போ 3வது பாசத்தில் மாதவன் சொல்கிறார். 3 திருநாமம் இதில் வருது. இன்னும் அடுத்த பாட்டில் திருநாமங்கள்லாம் வருது. இப்போ அந்த 12 நாம பாசுரத்தில் பெரிய ஆழ்வார் 12 நாம பாட்டுன்னு 12 நாமத்தை முதல் திருமொழியில் பாடி வச்சுக்கிறார். நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில் 12 நாம பாட்டுன்னு 12 நாமங்களை பாசுர வழியாக பாடி வச்சிருக்கிறார். அப்போ இங்கே கேசவன் நாராயணன் மாதவன் இந்த பாசம் சொல்கிறார். மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. அந்த படுத்தி கிடக்கிற காலத்தில் சொல்லணும்னு வாய் வரும், சொல்ல முடியாது. அப்போ மனசளவுதான் நினைக்க சொல்கிறார். மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மார்தவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. அந்த ஆர்வங்கிறது பார், உத்வேகம், சொல்லணும் வரலையே, சொல்லணும் நினைக்கிறேன், வாய் வரலையே, பேச முடியலையேன்னு அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூ விடவல்லார்க்கு. இந்த ஆர்வம் தான் பூ. பூக்கள் வாடி வரைங்களும் சொல்லணும்னு நினைக்கிற அந்த ஆர்வம் இருப்பார், அதுதான் பூ. ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. அரவுன்னாதான் இருக்குது பார், பாம்பு. பாம்பு மேலே எம்பெருமான் வைகுந்த வாசன் பள்ளி கொண்டிருக்கிறார். அரவன்னா பாம்பு, தண்டம்னா விழுந்து வணங்கிறது. அப்படி அந்த உயர்துன்னா வைகுந்தத்தில் எம்பெருமான் பார்க்கடலில் பாம்பு மேலே பள்ளி கொள்ளக்கூடிய நாராயணன் திருவடியை நாமங்களை சொல்லி விழுந்து வணங்கன்னா அங்கே நிலை பெற்று மோட்ச வீடு அடைந்து நித்தீஸ்வரிகளோடு என்றும் நிலை பெற்று இருப்பேன்னு தெரிவிக்கிறேன். ஆர்வம் என்பதோர் புவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உயலுமாமே. உயர்துன்னா அங்கே நிலை பெற்று எம்பெருமான் திருவடி நிழலில் இலைப்பாரி கொண்டிருப்பாய், மண்ணுலத்துக்கு மீண்டும் பிறவி கிடையாது. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. அந்த மாதவனுடைய நாராயணனுடைய நாமங்களை சொன்னவராக இருந்தா அரவன்னா பாம்பு, தண்டம்னா வீழ்ந்து வணங்கத்து. பாம்பு மேலே பள்ளி கொள்ளக்கூடியவர் யாருன்னா வைகுண்டவாசன் நாராயணன். அந்த நாராயணன் அவங்கள சொன்னவராக இருந்து இறந்து போனால் வைகுண்டம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், எம்பெருமானுடைய திருவடி நிழல் கிடைக்கும்னு தெரிவிக்கிறார். ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. ஆகையினால வாழக்கூடிய நாளில் நாமளும் நம்ம குடும்பத்தோடு குழந்தைகளோடு கோவிந்தா நாராயணா மாதவா அப்படி இறைவன் நாம சொல்லி வணங்கி வாழ்ந்தோம்னா இறைவன் திருவடியை அடைந்து மோட்ச வீடு பெறலாம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.